என்ன பண்ணாங்கன்னா சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த சத்தியமே ஏறும். அந்த சவுண்டே அவன் ஏற ஒரு 45 நிமிஷம் தான் அந்த சவுண்ட் நம்ம கேட்க முடியும். அதுக்கு எல்லாமே குறைஞ்சிச்சு 10 நிமிஷம் தானா. அதனால நியாயப்பிரமாண காலத்துல பழைய பாடுறது சத்தம் தான், புதிய பாடுறது ஒளி ஒளிச்சமா இருக்கணும். வேற சொல்ல நான் சொல்லுவேன். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே நம்மை விரைவுபடுத்துவார். இங்க வந்து பயமா இருக்கு. எல்லாமே பாட்டு எழுதிட்டு பாட்டு பாடுறீங்க, பாட்டும் தெரியாது, பாடம் தெரியாது. நான் பாடாம என்ன படிக்கிறேன்னு என் பொண்ணு என்ன படிச்சு நிதிங்க பாடெல்லாம் தெரியாது, தெரியாது. இதான் எனக்கு பிடிக்குங்க. ஃப்ரீயா பேசலாம். கர்த்தர் தான் என் கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. ஃப்ரீயா பேசலாம். நான் பேச கேட்கிறேன். மைக்கு நல்ல சவுண்டு தான் எனக்கு. ஆகையினால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மகிழ்ச்சியா இருக்க போறோம். நம்மளுடைய ஐடென்டிபிகேஷனே மகிழ்ச்சி தான். முகமலர்ச்சி தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு. ஐயா நான் அப்படியே பேசட்டுமா ஐயா? கரண்ட் வந்தா பேசிக்கலாம்ல? ஓகே, சோத்ரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு கண்ணு தெரியும், நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஓகே, நல்லா சொல்றேன், நல்லா இருக்கும். அந்த தம்பி ஆஃப் பண்ணுங்க. நம்ம கேட்க முடியலன்னா அந்த ஆக்ஷன்லயே புரிஞ்சுக்கலாம். அப்ப ரெண்டுல அடிக்கலாம் நம்ம. கரெக்டுங்களா? அப்போ கர்த்தர் உண்மையாகவே நாங்க எல்லாமே ரயில்வேல வேலை செய்யறோம். ஐயா வந்து ஒரு அதிகாரி, ஒரு ஷாப்புக்கே அதிகாரி, சீனியர் செக்ஷன் இன்ஜினியரா இருக்கிற சௌந்தர் ஐயா. இவருடைய ரிலேட்டிவ் தான் ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்க சகோதரர்களாய் ஒருமித்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். நான் வந்து ஏசிய திருவள்ளூர் பால்பாண்டி பாஸ் தெரியல எவ்வளவு பேருக்கு, அவர் சபைக்கு போறேன். என்னுடைய மனைவி இவங்க. இவரு வந்து சிபிஎம் சர்ச்சு ஐயா, சிபிஎம் சர்ச்சு. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சு. கோகுல் ராஜ், சாலமன் பிரதர், அவர் ஒரு வில்லிவாக்கத்தில், அவர் இண்டிபெண்டன்ட் சர்ச்சு. ஐயாவும் இண்டிபெண்டன்ட் சிஎஸ்ஐ இசிஐ வில்லிவாக்கத்துல உயரமாக தெரியல. அந்த சபையை சார்ந்தவர். அந்த சபையில ஒரு பொறுப்புல இருக்கிற கர்த்தர் நல்லவர். அவர் வந்து கோஷ்டி பாஸ்டர் சபை. அவங்களுடைய அக்கா தான் அவங்க, அவங்களுடைய சகோதரி தான் அவங்க, அவங்களுடைய தம்பி தான் இருக்கிற அங்க இருக்கிற குடும்பமா. நாங்க இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. லீவு போட முடியல. எனக்கு ஒரு நாள் லீவு போட்டா நிறைய பைசா போயிடும். லீவை சேர்த்தே வச்சிருந்தோம்னா நான் ரிட்டையர் ஆனது ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ரூபா வரும். லீவை ஒரு 300 நாள் சேர்த்தா. ஏன் இதெல்லாம் நாங்க விட்டு வரோம்னா, கர்த்தர் எங்களை அந்த நம்ம எப்படி ஒரு குடும்பமா இருக்கணும் சொல்லுங்க. எப்படி நம்ம எப்படி இப்போ நம்ம எல்லாம் ஒரு சகோதரர்களா இருக்கோம். வேதம் எதை வலியுறுத்துது சொல்லுங்க. நம்ம எல்லாம் எப்படி ஒரு குடும்பமா ஆயிட்டோம், ஐக்கியமாயிட்டோம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்க சமீபமானீர்கள். எங்கெங்கயோ இருந்தோம், இப்ப நம்ம எல்லாம் கிட்ட வந்துட்டோம். ஒரே ரூம்ல ஒரே கூடுகள் இருக்கிறோம், ஐக்கியமாயிட்டோம். அவருடைய ரத்தம் தான் நம்மளை ஐக்கியப்படுத்து. இது போல அந்த ரத்தத்தை உண்மையாய் எடுக்கிறவங்க நாங்க எல்லாம் ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்பை 40 வருடமாக ரயில்வேல எங்களுடைய மூத்த போதகர்கள் நடத்தின அந்த கூடுகையை இப்போ எல்லாரும், ஏன்னா அவங்களுக்கு ரிட்டையர் போயிடுவாங்க இல்லையா, அப்படி போகும்போது அதையும் நடத்தி கொண்டு இந்த ஐக்கியத்தை நாங்க எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். மற்றவர்களுக்கு எங்களை முடிந்ததை செய்யறோம். கர்த்தர் அப்படிதான் நாங்க ஐயா மூலியமாக அந்த மலையில வந்து அநேக போதர்கள் எங்களுக்கு அறிமுகமானாங்க. அப்படி ஆனவர் தான் ஐயா. எனக்கும் அந்த பாட்டெல்லாம் எழுதணும் ஐயா. தலைவர் என்ன தலைவர் கூடுவார், தலைவரை எல்லாம் பாட்டு எனக்கும் ஆசையாக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. சரி, ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அந்த வருஷத்தினுடைய பாடலை எழுதணும். இது நமக்கு இசைக்கெல்லாம் தெரியாது. எப்படியோ ஒரு பாட்டு செல்லு ரெக்கார்ட் பண்ண நைட்ல அப்படியே அம்மிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படி பண்ணிட்டு பிறகு எழுதிட்டு இந்த மலைக்கு வந்து அங்க எப்பவுமே இங்க வந்தா எது பண்ணாலும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ண, என் பையன் ப்ரொஃபஸரா இருக்கிறேன், எங்க மருமக டாக்டர் இப்ப கன்னியாகுமரி போயிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. என் மகள் வந்து எம்பிடி படிக்கிறாங்க சவிதாவில், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எதுவா இருந்தாலும் அவங்க வந்து ஜெபிப்பா ரிசல்ட் கேட்டுக்காங்க.
அப்படி கிடைக்கும் போது தான் ஐயா அங்க பழக்கப்பட்ட ஐயா நம்ம ராகம் நீதியே பாடல என்ன இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஆவடி கூட்டிட்டு போனாரு. ராகமும் போட்டாரு. எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஆனா என்னுடைய அழைப்பு அது அல்ல. அதனால அப்படியே மூட்டை கட்டி அங்கேயே வச்சு ஆடிலே தான் இறங்கிட்டாரு. அப்படியே அட்வான்ஸும் கொடுத்துட்டோம். இது நம்மளுடைய அழைப்பு இல்லை. யாரு ஊழியம் பண்ணாலுங்க அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரு செய்யறத வச்சு நம்ம போனோமே தவிர கூட நானா கூப்பிடல. நானா ஐயா என் பிறந்த நாள் நானே போஸ்டர்ல அடிச்சுக்கிறது இல்லை. போய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே இப்ப கூட பாருங்க இந்த மாதத்துல மட்டும் 7 இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. நாங்க யாரும் அறிமுகமே இல்லை. ஐயா கிட்ட பேசுறது ரொம்ப நாள் ஆகுது. ஒரு காணிக்க ஒரு 2 பைசா போடுறீங்க அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் மண்ணு கொடுத்து ஒரு மாதிரி இருந்து நாங்க வரப்படுது. ஜபம் சொன்னாலே ஜபம் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச ஒரு 2 காசு போட்டோம். ஆனா கர்த்தர் அந்த விதவையை தான் 2 காசு தான் இன்னும் 2000 வருஷமா போதிச்சு அடங்கவே இல்லைங்க. வேதத்தில் இடம் பெற்றது. அப்ப கர்த்தர் ஆவிக்குரியவர்கள் சம்பந்தப்படுத்திட்டு வரா. அப்படி சம்பந்தப்படுத்தின சகோதரர் தான் எங்களுக்கு அவர் உண்மையாகவே நம்ம சகோதரரை தான் நேசிக்கிறோம். ஆகையில தான் எல்லாமே எவ்வளவு வேலைகள் 40 நாள் தொடர்ந்து அந்த சபைக்கு போறவங்க என்னுடைய மனைவி இருந்தாலும் நீ வந்துடுறாங்கன்னு தெரியல. அதுவே ஒரு பலவீனமா இருக்குது. அவங்களுக்கு எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இவங்கெல்லாம் வாங்கி போட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இதுதான் எங்களுடைய ஊழியம். இப்போ IPL மேட்ச் நடக்குது. சரியா? நீங்களாம் ஒன்னா உட்காந்து பாருங்க. ஒருத்தர் கால் போட்டு டிவியில பார்த்தா ஜாலியா இருக்கு. ஒருத்தனே கை தட்டினால பைத்தியக்காரன் கரெக்டான சொல்றது. மச்சான் அவன் ஒரு ஓவர் 29 ரன் கொடுத்துட்டான்டா. வெறுப்புனா அவன் இல்லைன்னா ஜெயிச்சு. இது மாதிரி பேச பேச ஜாலியா இருக்கும். கரெக்டுங்களா? அப்படியே பதிவான். அது போல எங்களை ஊழியத்துல எப்படி நாங்க வந்தோம்னு உங்களுக்கு தெரியுது. நல்லது. நம்ம இப்போ ஒரு ஐக்கியமாயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகணும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க இருந்தாலும் கர்த்தர் இணைச்சிடுவாருங்க. அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் நிறைவேறனா எங்க இருந்தாலும் இணைச்சிடுவாரு. உண்மையாலுமே நீங்க வந்து பிறகு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சபையை இப்படி கட்டுவார் ஐயான்னு நாங்க நினைக்கவே இல்லை. அப்போ கர்த்தர் உண்மையாகவே மகிமையாய் உண்மையாக இந்த இடத்துல உண்மை தெருவுல தான் நடத்தினார். அப்ப அந்த தெருவுல தான் நடக்கும்னு சொல்லுவார் ஐயா. ஆகவே கர்த்தர் நம்ம எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தாரோ எங்களையும் இதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கும். ஆகவே இந்த சாட்சிய ஒருத்தரையே பாருங்க. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்லைட் நீங்க கூட பாட்டு பாடுறீங்கல்ல, எழுதி வீடியோல ஒரே பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. கரெக்ட் தானே? ஸ்லைடு மாத்தினே இருப்பீங்க. இப்படி போனா மலையை காமி, இட்ட காமி, வயக்காட்டை காமி, இப்படித்தானே? அப்ப இந்த சாட்சிய ஒரு 3 பேர் 5 நிமிஷம் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். சில காரியங்கள் சொல்ல வரவங்க மறந்துடுவாங்க. அது இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இதனால எங்களுடைய குரூப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு பயன்படுத்தலாமே, தைரியத்தை கொடுக்கலாமே அப்படின்றதான் பயிற்சி. இந்த 4 வருடமும் உண்மையாகவே கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். எனக்கு கூட இந்த சாட்சியில சொன்ன பயிர் சர்ச்சில். ஆனா கர்த்தர் உண்மையாக போர் இடங்கள் எல்லாமே என்னை மறித்து அவரை வெளிப்படுகிறார். உண்மையாக ஆச்சரியமா இருக்கு. ஆகவே கர்த்தர் உண்மையாகவே கொஞ்ச நேரம் சுருக்கமா ஒரு 3 பேர் சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. முதலாவது சகோதரி கவிதா அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நல்லவர். எங்க வீட்டுக்காருக்கு வந்து கரண்ட் இல்லாதனாலும் எப்படி வந்தது அப்படி வந்தவங்க தான் நாங்க. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க பெரிய தாத்தா பொன்பாடி பகுதி உங்களுக்கு தெரியும். பள்ளிப்பட்டு பக்கத்து திருத்தணி பக்கத்துல பொன்பாடி ஒரு ஊழியக்காரர் தாத்தா என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணி ஏசையா 60:1 உங்களுக்கு வாக்கு தத்துவம் எழும்பி பிரகாசினாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வேலை நிமித்தமா ஒரு 2வது கேபிள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாங்க, முடியல. ஆனா நான் இப்ப இங்க வந்து உட்கார வரைக்கும் என்ன சாட்சி சொல்ல போறேன்லாம் தெரியாது. ஏசையா 62 வாசிச்சீங்கன்னா தெரியும். இந்த கரண்ட்டுக்கு பதில் இது வந்த மாதிரி நாங்க வந்திருக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இருள் பூமியையும் ஜனங்களை மூடும்
ஆமென். அப்படிதான் ஆச்சுங்க. கோவிட்ல இரு ஜனங்களையும் காரூர் பூமியை மூடிச்சு. அந்த கோவிட் நாட்கள்ல என்ன பண்ணணும்னு தெரியல. ஆபீஸ்லாம் லீவு, சர்ச்சுக்கு போக முடியல. இவங்க எல்லாம் சகோதரர்களா இருந்தாங்க. அந்த நேரத்துல இது எங்களுக்கு 5வது வருடம் முடிஞ்சு 6வது துவக்கம். மார்ச் 20 கோவிட் வந்ததுங்களா. அந்த 20ல ஒரு 10 நாள் அப்படியே போயிடுச்சு. என்ன பண்ணணும்னு திகைக்கும் போது எங்க பையன் வந்து ஒரு டெல்லி ஐஐடி ஸ்பீக்கர், கெஸ்ட் லெக்சரர் அவன். அப்ப என்ன சொன்னா, டாடி உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க டாடி அப்படின்னா. அந்த பிஸியா வச்சுக்கதான் அந்த கான்ஃபரன்ஸ் கால்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா தான் இவங்க எல்லாரும் இன்னும் நாங்க நிறைய பேரை பார்த்ததே கிடையாது. அப்போ பூமி மூடும் பொழுது, அந்த காரூர் மூடும்போது கர்த்தர் எங்க மேல உதிச்சாரு. இப்ப எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. எப்படி கரண்ட் போனப்போ இது யூஸ் பண்ணமோ அப்படி கரண்ட் போனப்போ யூஸ் பண்ணப்பட்டவர்கள் தான் நாங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். உண்மையை எனக்கு இங்க வந்துட்டு இருக்கும்போது சொல்லணும், நான் பேசலாம் மாட்டேங்க. நான் உள்ளுக்குள்ள அறை வீட்டுக்குள்ள இருக்கிறவர். நான் வெளியே வர மாட்டேன். மாமா வெளியே போறவங்க, எங்க மாமா அவங்க எனக்கு 10 வருஷம் பெரியவங்க. அதனால எனக்கு அந்த 17 வயசு வந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் பழக்கம். ஆனா கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா ஜெபிக்கும் போது சமர்மால நான் ரொம்ப தைரியம் பார்க்கல இல்ல, அதனால தைரியமா பேசுவேன். முகத்தை பார்த்துதானே நமக்கெல்லாம் கை கால் ஓதுறோம்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சு, பாட ஆரம்பிச்சு, அப்படி மெசேஜ் ஒரு 10 நிமிஷம் கொடுக்க ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. அப்ப கிருபை பாராட்டுற நாட்கள் எனக்கு கொடுத்த வசனங்களை நான் உங்களோட சேர்ந்து தியானிச்சா நல்லா இருக்கேன். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொன்னு சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாது இருக்கும்படிக்கு அவர் முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த 2 பாக்கியவான்கள் நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் வச்சுப்போம். இங்க இந்த வேதத்தை தியானிச்சா பாக்கியவானா. இந்த வீட்டுல அதுதான் செய்வாங்க. நேற்று தினத்துல எனக்கு ரொம்ப இன்னைக்கு எனக்கு மனமகிழ்ச்சி ஏன்னு சொல்றேன்னா, அநேக நாட்கள் நம்ம வீணாக்கினது உண்டு. இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா டெய்லி நான் ஒரு வசனம் போடும்போது திடீர்னு ஒரு ஆவில ஏவுதல். என் கூட ஒரு சகோதரி, நான் இந்த கவிதா என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, என்னோட கொஞ்சம் பெரியவங்க. நான் இன்னும் ஒரு முறை கூட வேதத்தை வாசிச்சு முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கிறேன் எதையாவது ஒண்ணு விட்டுறேன்னு. அப்போ அவங்களுக்காக ஒண்ணு செய்யலாம்னு சொல்லிட்டு ஜனவரி டியூஸ்டே அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம், ஃபாஸ்டிங் போட்டுட்டு 90 நாட்களில் வேதம் வாசித்து முடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு கர்த்தர் கிருபையா நேற்றோடு வெளிப்படுத்தல முடிக்க வச்சார். இன்னைக்கு அந்த மகிமையை அறை வீட்டுக்குள் 6:6 மத்தேயு, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நான் நம்புறேன். இது மாத்திரம் இல்ல, சங்கீதம் இப்ப நம்ம 2 பாக்கியவான்களும் அப்படியே இருக்கிறாங்க. அந்த பாக்கியவான்கள் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், சங்கீதம் 40:1. நான் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த பொறுமை ரொம்ப நமக்கு தேவை. அதுவும் பெண்களுக்கு அதிகமா தேவை. ஏன்னா கொஞ்சம் பொறுமை உள்ள ஸ்திரியதான் தேவன் ரொம்ப விரும்புறாரு. ஏன்னா சாந்தமும் பொறுமையா தான் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த பொறுமை உள்ள, நான் கர்த்தருக்காய் எப்படி காத்திருந்தேன், பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் ஏன் கூப்பிடுதலை கேட்டுட்டாரா? இப்ப ஏன் கூப்பிடுதல் எது? ஜபம், விண்ணப்பம். இப்ப எனக்கு அவர் பதில் தராரு. அதுதான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது பேசுறாரு. என் கூட பேசுறதா அவர் எனக்கு பதில் தராரு. என்ன தராருன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 30:18. ஏசாயா 30:18. நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன்னா ஒரு நியாயம். ஆமே, போதும். நான் அவருக்காக காத்திருந்து எப்போ, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நான் அழியாமல் இருக்கும்படி நான் பாதத்தை முத்தம் பண்ணிட்டு அவரை அண்டிட்டு இருக்கேங்க. இப்போ நான் உங்களுக்கு வர மழை ஒண்ணு பெய்யுது, பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் உங்ககிட்ட கேட்கறது ரிக்வஸ்ட் அண்டிக்கிறதுக்கு. அப்ப நான் பாக்கியவானா? தஞ்சம் புகை வந்து ஒரு அனாதை இல்ல, ஏதோ ஒரு பரதேசி, ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துல அந்த சோன்சோ என்ன வார்த்தையாது நான் அண்டி கொள்ள வந்தேன்னா அவகிட்ட. ஆனா அவரு என்ன பார்த்து பாக்கியவான்னு சொல்றது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், கிருபை. அது நான் பொறுமையா அவர்கிட்ட காத்திருக்கணும். எனக்கு தேவை அவர்கிட்ட நிறைய இருக்கு. நான் பொறுமையா, எனக்காக அவர் ஏன் இறங்கும்படி காத்துட்டு இருக்கணும்? அவர் எனக்காக உண்மையா இறங்கும்படி காத்திருந்தார். அதனாலதான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசிச்சு பாருங்க. இப்ப பாக்கியவன் ருச்சி சொன்னேன் இல்லைங்களா? இப்படியே நம்ம சங்கீதம் 146 போயிட்டோம்னா 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 146 5ஆம் வசனம். ஒரு பாக்கியவான் அங்க வருவாருங்க. யாக்கோபின் தேவனே என் துணையா கொண்டுட்டேன். துணையா மட்டும் கொண்டுட்டு விட்டுல, நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பணும். நம்பனாதான் நம்ம யாரு, அண்டி கொண்டிருந்தனால நம்ம பாக்கியவான், வேதத்தை வாசிக்கிறதுனால நம்ம பாக்கியவான், நம்புறதுனால நம்ம பாக்கியவான். பாத்தீங்கன்னா நமக்கு கட்டளை எத்தனை மொத்தம்
2 10 கட்டளை இருக்கு கற்பம் கண்டோம். அந்த 10 ஆசீர்வாதம் இதுல இருக்கு பாத்தீங்கன்னா வாசிச்சீங்கன்னா தெரியும். இந்த 146 அப்படியே 6ல இருந்து வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், உண்டாக்கினவர், காக்கிறவர், நேசிக்கிறவர், சிநேகிக்கிறவர், அப்புறம் அப்படியே இருங்க அப்படியே சின்ன சின்ன ஒரு டிப்பிங் மாதிரி சொல்லிடுறேங்க. இருங்க. ஓகே. ஆதரிக்கிறார், காப்பாற்றுகிறார், இருங்க, உண்டாக்குகிறார், காக்கிறவர், நமக்கு நியாயம் விசாரிக்கிறவர், கொடுப்பவர், விடுதலை செய்பவர், திறக்கிறவர், ஆதரிப்பவர். அப்போ உண்டாக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது இல்லையா? எல்லாம் எதுவுமே இல்லைன்னா அது பேர் என்னது? உண்டாக்குறது. உண்டாக்குறத சேஃப்டி பண்றது காக்குறது. நமக்கு ஏதோ ஒரு இக்கட்ல போய் மாட்டிக்கிட்டோம், நமக்கு ஆதாரம் தெரியாது, பேதையா நிக்கிறோம், அப்ப நியாயம் விசாரிக்கிறாரு. நம்ம கண்ணு மூடி இருட்டா இருக்குது, இல்ல பாவத்துல விழுந்திருக்கோம், திறக்கிறாரு, தூக்குறாராம் பாருங்க, குழியில விழுந்துட்டா. அப்போ அவரை அண்டி கொண்டிருக்கிற பாக்கியவானுக்கு என்னன்னா 10 ஆசீர்வாதம் கிடைக்குது. நாங்க அவரை அண்டி கொண்டோம், எங்களுக்கு உண்மையாவே பாக்கியவான்களா உங்க சமூகத்துல உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. எப்படின்னா இந்த கோவிட்ல நாங்க இந்த பிரயர் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சு சகோதரி குழுவை எங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. மண்டே மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம், திங்கட்கிழமை 6:45 to 8 மணி தாண்டி ஒரு 1.5 மணி நேரம். மத்த 6 நாட்களும் சகோதரர்கள் பண்ணுவாங்க பிரயர்ஸ். அப்போ முகம் தெரியாம பழகின நாங்க எல்லாரும்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துட்ட கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த பாராட்டின கிருபை தான் உங்க சமூகத்துல. தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதையிலும் யோசிப்பவள். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதையிலும் யோசிப்பவள். எங்களை விசேஷமாய் மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற வல்லவர். நாங்க இன்னைக்கு முன்னாடினா நாளைக்கு நீங்க முன்னாடி ஒன்னே ஒண்ணு பிடிச்சுக்குங்க, மத்த எதுவும் தேவையில்ல. நிறைய நமக்கு ஆலோசனை கிடைக்கலாம், நிறைய பண்ணலாம், நமக்கு பதில் நிறைய இருக்குது. உண்மையா சொல்ல போனீங்கன்னா இது எனக்கு புரியவே புரியாது. நான் இந்து குரூப் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பிள்ளைதான். ஆனா இதை நேசிக்க வாசிக்க வேற, நேசிக்கிறது வேற. நேசித்து வாசிச்ச கர்த்தர் நல்லவராக இருந்து விசேஷமானவராய் மாற்றி உங்களுடைய சமூகங்களை கொண்டு வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, எரோமியால ஒரே ஒண்ணு வாசி 33:11 மணவாளன் சத்தம், மணவாட்டி சத்தம். எரோமியா 33:11 வாசிச்சீங்கன்னா, நான் கொஞ்சம் ஸ்தோத்திர பலி புக்குகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எத்தனை மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாளின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரும் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் உங்க கூடவே இருக்க முடியாதுன்றதுக்காக ஸ்தோத்திர பலி புக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன் இந்த ஸ்தோத்திர பலி புக்கு இப்படிதான் ஸ்தோத்திரம், நம்ம நினைச்ச வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரிக்கலாம், யாரோ ஒருத்தர் அப்படி கிடையாது. ஒரு 1000 ஒரு போடணும் அப்படின்னா ஒரு புக்கு எடுத்து சின்ன புக்கா இருக்கும், பைக்குள்ள வச்சுக்கலாம், நம்ம பேக்ல வச்சுக்கலாம், இங்க களை எடுக்க போகும்போது வச்சுக்கலாம், 100 நாள் வேலைக்கு போகும்போது வச்சுக்கலாம். இல்ல எதுவுமே தெரியலன்னா கூட சும்மா ஒரு 10 ஒருத்தர் சொன்னாங்கன்னா 10 பேர் கை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதனால ஸ்தோத்திர பலியை கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டினா தேவனுக்கு நன்றி. அம்மை நேரத்தோட முடிச்சுனா ஓகேவா? சாட்சி சொன்னா மெசேஜே வந்து அவங்க 232 நாள் போனையா 440 1234 நாட்கள் தொடர்ந்து மெசேஜ் இருக்கும், சாட்சி இருக்கும், வேலை வாசிக்கும், மெசேஜ் 6 மணி நேரம் ரொம்ப வைக்க முடியாது. 6 மணிக்கு 5:30 மணிக்குள்ள வாங்க, நான் வந்து தூரத்துக்கு 6:15 பண்ணிடுவாங்க. அப்படியே உட்காருவோம் 6:15 ரெகுலரா 4 வருஷமா. அதுல வந்த ஒரு உற்சாகம் தான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருள் வெளிச்சம் நான் ஸ்டீவன் கிளாஸ் தெரியல, திருவள்ளுவர்ல ஸ்டீவன் ஆர்கனைசேஷன் கொடுத்துருவோம். ஒரு உடனே முடியல கூட வந்து நைட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய அண்ணன் தான் நான். எல்லாமே ராஜபரம்பரை. ஞானோதயவர் கல்பாக்கத்துல பாஸ்டர், அகஸ்டின் பாஸ்டர், தங்கராஜ் பாஸ்டர், அப்புறம் மெதுவராஜ
அது எல்லாமே ராஜிக்கு பாஸ் சாங் சாலம் உலகத்துக்கு பாஸ். எனக்கு 57 வயசு ஆகுது. எனக்கு வந்து திருவள்ளூர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷம் முன்னாடி ஃபுல்லா கேபிள் டிவி இருந்துதான். கேபிள் டிவி திருவள்ளூருக்குள்ள இந்த புறமாவது சவாப்பேட்டை இந்த பக்கம் ஆனவல் எல்லாம் இருந்தா சேனல் 7 கேபிள் டிவி வந்து ஒரு கட்சியில மாவட்ட பொருளாளர் ரயில்வே வேலை செய்யும். ட்ரெயின்ல போனீங்கன்னா ஞானசேகர் பிடிக்கும். ஞானசேகர்ல ஒரு செயலர் நானும் ஐயா ஒன்னதான் வேலை செய்யறோம். ஒரே ஷாப்ல வேலை செய்யறோம். அவரு என்ன பார்த்தது இல்லை, நானும் அவரை பார்த்தது இல்லை. எங்க பெரியப்பா சொல்றாரு, எப்பா ரயில்வேல சவுந்தர் வேலை செய்யறோம் தெரியுமா பண்றாரு. சவுந்தரா நம்ம ஏன்னா காலைல 6 மணிக்கு வந்துட்டு 6:30 மணிக்கு வெளில போறோம். இவங்க வேலை செய்யறோம். ஏன்னா யூனியன்ல இருக்கிறோம்ல, வேலையில செய்ய மாட்டோம். கிட்டத்தட்ட 27 வருஷமா வேலை செய்யல. ஆனா அதே ஷாப்ல என்ன உண்மையாகவே ஜப்பு பண்ண மாதிரி வச்சிருக்கிறாரு. இப்போ அவரே ஆச்சரியப்படுறாரு. என் தேடி வந்து யாருன்னா அவருக்கு நான் வேலை செய்யும் 3 வருஷமா பார்த்ததே இல்லை. தெரியுங்களா சொல்றது? இப்பேற்பட்ட எங்க கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா கர்த்தர் எடுத்து உண்மையாகவே அதிகமாக பயன்படுத்துகிறார். எனக்கு முன்னாடியே இருக்குது. அதை பார்த்து சாட்சி சொல்லுவேன். சீக்கிரம் செய்ய நம்ம போன உடனே இவங்க எல்லாருக்கும் பசிப்போம். அதனால தயவுசெய்து தூங்க கொஞ்சம் விழிப்பாரு. அதுதான் சொன்னேன், நம்ம சிரிக்கணும். சிரிச்சாதான் இது புரியும். உடம்பு தோடி அப்படியேதான் இருக்கும். தைரியமா இருந்துச்சுங்களா தைரியமா பக்காவா இருக்கணும். கரெக்டுங்களா? தைரியமா இருந்தா சுறுசுறுப்பா இருந்தா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏற்ற நேரத்துல சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும். அதுல பசியத்துல முடிச்சிருவேன். உங்களை பார்த்தா தெரியும், தலைவரே முடிச்சிருவாரு. அது கரெக்டாக யாத்திரை கொஞ்ச நேரம் சுருக்கமா சாட்சி